எடுத்துக்கிறேன். திரு ஸ்ரீராம், இது எப்படி பார்க்குறீங்க? திரு அமித்ஷா அவர்களுடைய பேட்டி அப்படிங்கிறது அவர் இட்ஸ் அ ஓப்பன் கால் ஃபார் எவ்ரி ஒன்னா, அல்லது அதிமுகவை இன்னும் ஸ்டில் கன்சிடர் பண்ணுறாங்கன்னு பார்க்கணுமா? திரு மணி சில பார்வைகளை முன்வைக்கிறாரு, அதில் உங்கள் இட்ஸ் ஓப்பன் கால் ஃபார் எவ்ரி ஒன். அலையன்ஸில் எல்லா ஸ்டேட்லேயும் அலையன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதே ஸ்ட்ராட்டஜி தான் அங்கே தமிழ்நாட்டிலையும். ஸோ அலையன்ஸில் இருந்து வெளில போனால் அந்த ரீஜனல் பார்ட்டியை துரத்திடுவாங்கன்னு பேசுவாங்க. அலையன்ஸ் வாங்கன்னு கூப்பிட்டா டெஸ்பரேஷன் சொல்லலாம். ஸோ அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய வியூஸ், வி ரெஸ்பெக்ட் தட். பட் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே டெஸ்பரேஷனுக்கு எந்த இதுவும் இல்லை. ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி கிளியர். வெதர் சம்மன் கம்ஸ் ஆர் நாட், இந்த பயணம் இங்கே தொடங்க தான் போகுது. மேபி லைக் நிதிஷ்குமார் பயந்து எப்படி திருப்பி வந்தாரோ என்டிஏல வந்து திருப்பி அவரே தன்னை இணைத்து கொண்டாரோ, அந்த மாதிரி சில பேர் வரலாம், நமக்கு சொல்ல முடியாது. அதனால் இந்த வாட்டி வரும்போது இட் வில் நாட் பி அண்டர் நிதிஷ்குமார் டேர்ம்ஸில் இல்லாமல் எப்படி பாஜக டேர்ம்ஸில் இருந்ததோ அந்த மாதிரி கூட்டணியை விட்டு வெளில போனவர்கள் திருப்பி கூட்டணிக்கு வந்தால் பாஜகவோட என்டிஏ டேர்ம்ஸில் திருப்பி யாராக இருந்தாலும் வந்தால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளலாம். இதில் அரசியலில் ஈகோ இருக்கக்கூடாது, அரசியலில் இந்த கிரையிங் பேபி இருக்கக்கூடாது, எல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரு பாயிண்ட் திரு மணி சுட்டி காட்டினார். அதிமுக எடுத்த முடிவுங்கிறது சில மாதங்களுக்கு முன்னாடி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் எந்த கட்டத்திலையும் கூட்டணி வைக்க போகிறது இல்லைன்னு அவங்க தான் முடிச்சு கொள்கிறாங்க. இப்போதும் திரு ஜெயக்குமார் சொல்கிறார், மூடின கதவு மூடினது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிஜேபி தான் அவங்களை இன்வைட் பண்ணுறாங்க முதல் முறை. இது ஏன் திரு அமித்ஷா அவருடைய கருத்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுதுன்னா, தேசிய தலைமை சொல்லும் அப்படின்னு மாநில தலைமை சொன்னாங்க. இப்போ தான் முதல் முறை ஒரு ரெஸ்பான்ஸ் ஆன் ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படின்னு வரும்போது முக்கியத்துவம் பெறுது. அப்போ தேசிய தலைமை இன்னும் ஏடிஎம்கே வேணும்னு சொல்கிற இடத்த தான் திரு மணி சொல்கிறாரு டெஸ்பரேஷன் அப்படிங்கிறார். இல்லை, ஏன்னா அவங்க தொடர்ச்சியாக வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு கட்சி. டிஎம்கே ஃப்ரண்ட்டை எவ்வளோ எதிர்த்து போட்டியிடணும்னா ஸ்ட்ரெங்தன் பண்ணணுன்றது பாஜகவுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு யாராக இருந்தாலும் அது நீங்கள் அதிமுகனும் எடுத்துக்கலாம், அதிமுகவை மட்டும் சொல்லலை என்பது என்னுடைய பார்வை. யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களெல்லாம் வரலாம் என்பது தான் என்னுடைய பார்வை. இன்னொன்று, தமிழ்நாடுக்கு என்னமோ எம்பி சீட் கிடைக்காதுன்னு மணியன் சொன்னார். 39 எம்பி வச்சிருந்த திமுக இந்த 5 வருஷத்துக்கு யாரை இந்த எம்பிக்கள்லாம் ஒரு பட்டியல் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். எந்தெந்த கான்ஸ்டுவன்சிக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா நல்லா இருக்கும். பாதி ஊரில் அவங்களெல்லாம் தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி எதை வைத்துக்கொண்டு அவர்கள் போய் நாங்கள்லாம் இந்த தொகுதியெல்லாம் இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம், எங்களுக்கு லட்சக்கணக்கில் நீங்கள் ஓட்டு வித்தியாசத்தில் பண்ணீங்க, நன்றி கடனாக நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணினோம்னு சொல்கிறதுக்கு ஏதாவது எப்படியும் களத்தில் எதிர்கொள்ள வேணும். அவங்களும் போய் தான் ஆகணும், வாக்காளர்களை சந்திச்சு தான் ஆகணும். அதுதான். ஸோ பார்க்கும்போது தெரியும் மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்களா இல்லையான்னு. வாய்ப்புகள் பிரகாசமாக நிச்சயமாக என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அது நம்ம பார்க்கலாம். டெஸ்பரேஷன் ஒண்ணும் இல்லங்கிறீங்க. நிச்சயமாக அழைப்புங்கிறது டெஸ்பரேஷன் இல்ல. அழைப்பை டெஸ்பரேஷனாக பார்க்கறவங்க பார்க்கட்டும், அழைப்பை ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் என்டிஏவா பார்க்கறவங்க பார்க்கலாம். ஓகே, திரு தமிழ்மணி, நீங்க எப்படி பார்க்குறீங்க? திரு அமித்ஷா கருத்து சொல்றேன், கேட்டுட்டு பிறகு என்ன குரூப் வேணா கேளுங்க சார். ஒன்று, முதல்ல ஒரு அமைச்சர் வந்து சொன்னார், ஏர் இஸ் பிரெக்னன்ட் வித் ஒன். அது டிஸ்பியூட்டர்லாம் கிடையாது, இங்கேயே 2வது தடவை சொல்கிறது. அடுத்து நட்டா இதை பற்றி பேசினார். 3வது திரு வாசலை அனுப்பிச்சு பேசுனாங்கன்னு எல்லா பத்திரிகையில் இருக்கேன், சொந்த கருத்தெல்லாம் கிடையாது. இந்து பத்திரிகை அப்படி கண்ணாமனான்னு எழுதுகிறவங்க அல்ல, சார்பாக சொல்லி போய் பேசினார். 3. 4வது இப்போ அமித்ஷா தொடர்ந்து இப்பையும் கிடையாது எப்பையும் கிடையாதுங்கிறது ஏடிஎம்கேனுடைய. பழனிசாமி பேசுகிறதே விட்டுட்டார், ஜெயக்குமாரை விட்டார், நீயே பார்த்துக்க, நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, பிடிச்சி போச்சு. ஒன்றே ஒன்று நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். 1967 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி அரசியல் தொடர்கிறது சார். காம்போசிஷன் மாறி இருக்கும், பட்டு சுதந்திராவில் ஆரம்பித்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. சட்டமன்றம், நாடாளுமன்றம் எல்லாத்துலேயுமே எக்ஸாக்ட்லி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மாறி மாறி. தயவு செய்து என்னை விட உங்களுக்கு அனுபவம் அதிகம், ஒரு துறையில் இருக்கீங்க சார், நான் துறையில் இல்லை. அதனால் கேட்குறேன், எந்த மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கட்சி அல்லது ஆளுங்கட்சியாவது ஒரு மாநில கட்சியிடம் என்னை விட்டு போகாதே நீ இருந்தால் தான் நான் பின்னாடி போனது 67 இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்குறேன். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்க கேட்குறேன். நீங்கள் இந்த டிபேட் முடியறதுக்குள்ளே கூட சொல்லலாம், யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு தெரியலன்னு தான் கேட்குறேன். நம்பர் 2, 2 கோடி மெம்பர்கள் இருக்கிறதாக அவர் சொல்கிறார் திரு பழனிசாமி. எனக்கு தெரியாது, நான் அக்செப்ட் பண்ணவும் இல்லை, டிஸ்பியூட் பண்ணவும் இல்லை. யாருக்கு இப்போ பேசுறது திறந்து வச்சிருக்கோம் கதை வேணுட்டு? மத்திய உள்துறை அமைச்சர், இன்டெலிஜென்ஸை கையில் வச்சிருக்கிற மத்திய உள்துறை அமைச்சர். ஒருவேளை
அவருக்கு தெரியலாம் த்ரூ இன்டெலிஜென்ஸ். இந்த 2 கோடி இல்லைன்னா கூட 1.5 கோடி இருக்குது, 1.25 கோடி இருக்குது, அவங்க 2வது பிளேஸ் கம்ஃபர்டபுளாக வந்துடுவாங்க, அது வரக்கூடாது. தப்பல்ல, அது ஒரு அரசியல்வாதியுடைய நிஜமான கன்சர்ன். ஒரு கன்செஷன் இந்த இடைப்பட்ட காலத்தில் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்குது. அது இல்லைன்னு சொன்னால் நான் கண்ணை பொத்திக்கிட்டேன்னு அர்த்தம். எத்தனை % அதெல்லாம் மன்னிச்சுக்க எனக்கு சொல்ல தெரியாது. நிச்சயமாக வளர்ந்துருக்குது. அதில் எனக்கு 2வது கருத்தே கிடையாது சார். உதாரணம் கேட்காதீங்க, நான் பல உதாரணம் வேண்டாம். 2 சிட்டிங் சப் இன்ஸ்பெக்டரு ரோட்டில் போய் நிற்கிறவங்க கொடுத்து மிஸ்டு கால் எல்லா பேப்பர்லையும் இருக்குது. என்ன மெம்பர் ஆக்கி சஸ்பெண்ட் நாகப்பட்டினத்தில். ஆமாம், கரெக்ட். நான் யூஆர் ரைட் பிரதர். நான் கட் பண்ணணும் தான். அதனால் வளரலே யார் சார்? சிட்டிங் சப் இன்ஸ்பெக்டர், உத்தியோகம் பார்க்குறவன். ஓகே. அதனால் அது சரியே தப்பு அர்த்த பிரச்சனை வளர்ந்துருக்குங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். பட் என்னை விட 1000 மடங்கு உயரத்திலையும் 15000 மடங்கு தெளிவும் இருக்கிற அமித்ஷா கதவு திறந்திருக்குன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அவருடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பீங் ஏ ஹோம் மினிஸ்டர், இல்லை உங்களுக்கு 2nd பிளேஸ் வராது, நீங்கள் 3rd பிளேஸ் வாங்கினீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு டென்ட் ஏற்படும்னு சொல்லியிருக்கலாம். நான் புரிஞ்சுக்கேன். எனக்கு இன்னொன்று 17 எம்எல்ஏ 14 எம்எல்ஏ கேட்டீங்க, சகோதரர் கூட பதில் சொன்னார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். அதான் கேரக்டன்ஸ் அழகான பதில், அதான் கரெக்டான பதில். ரைட். அது 2 விஷயங்களை வெளிப்படுத்துது. ஒன்று, எடப்பாடி எடுத்த முடிவு சரி. ஒரு பக்கம் கதவை திறந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் பேக் டோரை ஒரு ஆளை விட்டு திறக்க சொல்லி ஒரு 17 பேரை உள்ள 14 பேரை முன்னாள் எம்எல்ஏ கூப்பிடுற என்னை பொறுத்தவரை எடப்பாடி எடுத்த முடிவு சரிங்கிறத அது காமிக்குது. இவங்களை நம்பி போயிருந்தா பாதி பேர் கட்சி திரும்பி கூட்டணி முடிவுக்குள்ள வரமாட்டான். அது மைல்டு வார்னிங்னு திரு மணி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். உண்மை சார், உண்மைதான். த்ரெட், சாரி வார்னிங்கிறத விட நான் த்ரெட்டுங்கிற எனக்கு தெரிஞ்ச ஆங்கில வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். நான் வேற ஒன்றும் வித்தியாசப்படல அவர்கிட்ட. அதில் ஒரு விஷயம், சில கருத்துக்கள் சகோதரர் சொன்னார். எனக்கு அந்த அமைச்சரை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா மற்ற எம்எல்ஏ கூட விட்டுற முன்னாள் அமைச்சர் திருமதி கோமதி சீனிவாசன் எனக்கு எங்கள் ஊர்க்காரர் சார். கும்பகோணம் வழங்கிமாங்கிறது ஒரு 4 மைல். அதனால் மிக நன்றாக எனக்கு நேரடி பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. என்னுடைய கல்லூரி அவர் அரசியலை நீங்கள் நல்லா அறிந்த ஒருத்தர். இல்லை, அவரை தெரிந்தவர் சீனிவாசன் என்னுடைய கல்லூரி சீனியர் கும்பகோணம். பட்டாளத்து சீனிவாசன் வி யூஸ் டு கால் ஹிம். அவருடைய அவர் ஏடிஎம்கேல இருந்தார், நாமினேஷன் போட்டார். அதுக்கு போன எலெக்ஷனில் அவர் அக்கௌண்ட் போடாதனால டிஸ்குவாலிஃபைடுன்னு அவருக்கு தெரியும். அந்த அம்மா கட்சியில் இல்லை. அவர் ஒரு டாக்டர் ஆஃப் அ போலீஸ் கான்ஸ்டபிள், டிராஃபிக் கான்ஸ்டபிள், வெல் நோன் டு கான்ஸ்டபிள் இஸ் ஆல்சோ வெல் நோன். ஐ ஆம் நோன் டு ஹிம், இஸ் நோன் டு மீ ஃபார் 20-30. இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் போட்டாங்க, ஜெயிச்சாங்க. தயவு செய்து பத்திரிகை படிக்கிற யாராவது கடந்த 35 ஆண்டு காலத்தில் அந்த அம்மையார் ஒரு தேர்தலில் நின்றார், ஒன்றிய பொறுப்பில் இருந்தார், ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நின்றார், இன்னது பேசினார், இந்த இடத்துல போராட்டம் பண்ணினார், குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் ஒரு உடல் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறான்னு ஏதாவது செய்தி உண்டா? ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை அப்படிங்கிறீங்க? பாலிடிக்ஸ்லேயே இல்லைன்னு சொல்கிறேன். முதல்லையும் இல்லை. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு கை கொடுக்கறதுக்கு நம்ம வந்தாங்க. எம்ஜிஆர் மந்திரி கொடுத்தார், புடவை எடுத்து கொடுத்தார், இருந்தாங்க. அதோடு அப்படியே திருப்பி ஜெயலலிதா கவர்மெண்ட்ல அவங்க ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். யாரை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஒரு பொம்மையை எட்டுன்னு வந்து இந்த அம்மா மட்டும் இல்லை, அதில் 60 வயசுக்கு குறைஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க அவங்களால ஒரு 10 ஓட்டு கிடைக்கும்னு சொன்னால் ஒருவேளை இது அரசியலில் ஒரு பர்செப்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டராக இருக்கும். அப்போ அந்த பர்செப்ஷனில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அங்கே போயும் சேரலாம். ஆனால் பிஜேபிக்கு வரும்போது இங்கே நாங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், காற்றின் திசை இந்த பக்கம் தான் இருக்குன்றார் திரு அண்ணாமலை. அப்போ இவங்க எங்களை நோக்கி வராங்க. நல்ல கேள்வி சார், நான் உன்னை மறுக்கவே இல்லை. அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறேன், நான் சரியாக புரிஞ்சுக்கிறேன் சார். அழுத்தம் திருத்தமாக இங்கேயே ஒரு 10 தடவை சொல்லிட்டேன். அடுத்த பிரதம அமைச்சர் திரு மோடி தான். ஆளே கண்ணில் படலையேங்க எதிர்த்தாப்புல எனக்கு இன்னாருன்னு சொல்கிறதுக்கே முடியல. அதனால் எப்பொழுதும் ஜெயிக்கிற கட்சியை நோக்கி ஓடியோ தவழ்ந்தோ உருண்டோ போவதெல்லாம்
இந்த ரிட்டையர்டு கேஸுகள் மாஜிக்கள் இப்ப இதனால எந்த மாற்றமும் வந்துடாது அப்படிங்கிறீங்க இவர்கள் அதனால போய் சேர்றதுனால. இதை பார்த்து பழனிசாமி பயந்தால் பழனிசாமி தலைவரே இல்லை. இது இவ்வளவு ஆயிட்ட பிறகு நீங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கொள்ற விஷயம் திரு மோடி தான் அடுத்த பிரதமர்னா அவங்க ஏன் அப்புறம் அதிமுகவுக்கும் கதவுகளை திறந்தே வச்சிருக்காங்க? மிகச்சிறந்த கேள்வி பிரதர், உங்களை முதல்ல பாராட்டுறேன். அவங்க இந்த தடவை 2வது பிளேஸை விட்டுட்டாங்கன்னா இனி பிஜேபி தமிழ்நாட்டில் வளராதுங்கிற பயம், அது நியாயம்னு நான் என்டார்ஸ் பண்ணுறேன். இன்னொன்று, அவங்க சனாதனம், இந்திய எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு, இது 3ஐயும் இன்று வரை கையில் வைத்து கொண்டிருக்கிற திமுகவிடம் தோற்று போய்விட்டால் அவர்கள் சனாதனம் தோற்றுவிட்டது. தியரி அவர்கள் ராமர் கோவில் தோற்றுவிட்டது. தமிழ்நாட்டில் மக்கள் அந்த இவங்களுடைய கருத்துக்களை மிக நிச்சயமாக இன்னும் ஒரு மாசத்து தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம ஜெயிலர் அல்லது லல் சலாம் எப்படி சொன்னாலும் சரிதான், நீங்க அவரு நீங்கள் போடுகிற ஓட்டு ராமருக்கே போடுங்கள்னு சொல்ல போறாரு. அது உங்க கணிப்பா இருக்கு, அப்படி ஒண்ணு சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கிறீங்க? சரி, இது வரைக்கும் நான் அவரை ஸ்டடி பண்ணதை வச்சு சொல்றேன். வாய்ஸ் கொடுக்கறது ஒரு வழக்கம். அவருக்கும் செல்வாக்கு இல்லை. அடிப்படையில் இங்க திமுக எதிர்ப்பு என்பது வெற்றி பெற வேண்டும், அதற்கு அதிமுகவும் தேவைங்கிற இடத்துல இருந்து பிஜேபி இந்த மூவ் எடுக்க சொல்லி முடிச்சிடுறேன். இந்த தடவை அவரு திருப்பி பழனிசாமி அங்க போய் சேர்ந்துட்டாருன்னா கதவு திறந்துருக்குன்னுட்டு அவருக்கு அது தற்கொலைக்கு சமம், அரசியல் தற்கொலை. இந்த தடவை தோத்தால்தான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீஃப் மினிஸ்டர். சரி, பேசலாம். ஒரு சின்ன விளக்கம் மட்டும் நீங்க கேட்டதுனால 1971 இந்திரா காந்தி அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கேன்னாங்க, சட்டமன்ற சீட்டு கொடுக்கலனாலும் நான் இந்த கூட்டணி நீடிக்கிறேன், நான் எம்பியில் நின்னுக்கிறேன்னு சொன்னாங்க. வரலாற்று தகவல் சொல்றேன். சரி, எனக்கு தெரியாது 10 அது அந்த அம்மா தமிழ முதுகுல குத்துனது சட்டசபையில ஒருத்தம் கூட சார் என்னுடைய கருத்து. நான் அதை எதுவுமே மறுக்கல. நான் என்ன சொன்னேன், நீ இல்லாமல் நான் இல்லை கூடவான்னு கிடையவே கிடையாது சொன்னாங்க. 71ல எனக்கு சீட்டே இல்லைனாலும் வரேன். நீ இல்லாமல் நான்